அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது ஒன்லி ஹெட்ஜிங்கோட தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதை எடுத்து ஆப்ஷன் பையிங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஹெட்ஜிங் எடுத்து அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போங்க. தெரியலையா இது தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டுங்கிறத மேக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் தான் பங்குச்சந்தை இயங்கும். எந்த இது பேட்டர்ன் இண்டிகேட்டர் எதையுமே நம்ம இதுவே பார்க்க மாட்டோம். அதனால் தயவு செய்து உங்களுடைய இது புரிந்தால் வர்த்தம் பண்ணுங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, இந்த வீக் லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனல் லெவல் நான் எப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே தான் ரூல். ஓகேங்களா? அந்த 21,400க்கு கீழே ட்ரிகர் ஆனால் செல் ட்ரிகர் ஆகுதுன்னு அர்த்தம். 21,700க்கு மேலே இருக்கிற வரையும் பை தான். 27,700 கீழே க்ளோஸ் வச்சுட்டு 21,400 க்ளோஸ் பண்ணாமல் எகைன் மறுபடியும் 21,700க்கு மேலே வந்தாலும் மறுபடியும் பை ட்ரிகர். அது எங்கே போகணும்னா 23,412 வரைக்கும் போயே ஆகணும். ஓகேங்களா? நம்ம நியூஸ் இண்டிகேட்டர் எதையுமே கேதர் பண்ணிக்க மாட்டோம், கண்டுக்கவே மாட்டோம். நம்ம ஏதாவது நியூஸ் எதாவது கேள்விப்பட்டோமா? இவங்க யாராவது ஏதாவது சொல்லுவான்னு தெரியுமா? தெரியாது இல்லை. ஆனால் நான் எங்கே வந்தாலும் பை தான் டிப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேண்ணா. போன வீக்கும் அந்த இது மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அங்கே வந்து தான் திரும்புது. அப்போ மார்க்கெட் வந்து அதன் அடிப்படையில் தான் யார் சொல்கிறதோ நான் சொல்கிறதோ நம்ம உங்களுக்கு தெரிந்தால் பிலீவ் பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க. இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அழகாக பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த வீக் லெவல் நம்ம பார்ப்போம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் 22,232 வந்தால் பை, 22,678 வந்தால் செல்லு. ஸ்டாப் லாஸ் 768, டே கேண்டில் க்ளோசிங் திஸ் ஸ்டாப் லாஸ் 22,122. இது இங்கே வரும்பொழுது எட்ஜிங் எடுத்து தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். அந்த ப்ரைஸ் வந்தாலும் சரி, நியராக வரும்போதோ இல்லை இங்கே உள்ளே இருக்கும்போது எங்கே எடுக்கிறீங்களோ எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதனுடைய ரூல். ஓகேங்களா? இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 48,618 போனால் செல், 46,698 வந்தால் பை. இந்த வீக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட்டை ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். கரெக்டுங்களா? அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த ஆப்ஷன் கிளாஸை பற்றி என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி இந்த பொசிஷன் கிளாஸ் எடுக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் அதை வந்து இப்போ பொசிஷன் கிளாஸே இன்னும் இப்போ தான் ஆரம்பித்திருக்கேன். ஒரு வாரம் முடிச்சிருக்கு. ஒரு 3 வீக் போகட்டும், முடியட்டும், இது கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆப்ஷன் கிளாஸ் நான் எடுப்பேன். பொசிஷன் கிளாஸ்னால் இனிமேல் நான் ஃபியூச்சரில் எடுக்க மாட்டேன். ஆப்ஷன் கிளாஸ் நான் இனிமேல் கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேங்களா? நான் அது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்போ நான் டேட் வந்து நான் வீடியோவிலே மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்கிட்ட நான் என் வீடியோவில் என் நம்பரும் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.